நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஜாஷுவா டிவியில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, கடந்த மே 2 வாரங்களும் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு சுகபத்திரமாய் நம்மளை நடத்தினார், நம்மளை போஷித்தார், நம்மளை பாதுகாத்தார். அநேக இக்கட்டுகளில் இருந்து கர்த்தர் நமக்கு சகாயம் செய்து நம்மை விடுவித்தார். அந்த எல்லா நல்ல கிருபைகளுக்காகவும் நான் கர்த்தரை மனதார துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் நாம் எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமான எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் நாம் எல்லாருமே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் தேடுகிற ஒரு கூட்டம், பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிற கூட்டம். எதை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும்? நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும், காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தாண்டுகிற ஒவ்வொரு செகண்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே திரும்ப அவைகள் கிடைக்கப் போவது இல்லை. அதனால் தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பிரயோஜனப்படுத்து, நாட்களை பிரயோஜனப்படுத்து, காலங்களை பிரயோஜனப்படுத்து, நிமிடங்களை, வினாடிகளை, நொடிகளை பிரயோஜனப்படுத்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம் நேரங்களையும் காலங்களையும் தாமதிக்க கூடாது. எதையாவது ஒரு காரியத்தை, பரலோகத்திற்கு சம்பந்தப்பட்ட, ராஜாவுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு காரியத்திலே நாம் ஈடுபடுவது நமக்கும் பாக்கியம், நம்முடைய குடும்பங்களுக்கும் இது பாக்கியம். பிரியமான தேவ பிள்ளைகளை, கடந்த மாதத்தில் இருந்து, ஏப்ரல் முதல் வாரத்தில் இருந்து நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு அழகாக நம்மோடு பேசிக்கொண்டு வருகிறார். முதல் தியானித்தோம், கண் என்ன தலைப்புல நாம் தியானித்தோம் என்று சொன்னால் மயக்கங்கள். 1வது கண் மயக்கங்கள், 2வது ரகசியமான மயக்கங்கள், 3வது மதுபான மயக்கம், 4வது புத்தி மயக்கம், 5வது தூக்க மயக்கம், 6வது ஐஸ்வர்யத்தின் மயக்கம். போன வாரம் நாம் தியானித்தோம் அல்லவா? ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யத்தை குறித்தான காரியத்தை நமக்கு அத்தனை அழகாக நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்து நம்மோடு அவர் பேசினார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. 7வது என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம், அமீன் ஸ்தோத்திரம், 14வது வசனம். 2 பேதுரு, மீண்டும் திருப்பிக் கொள்ளுங்கள், 2 பேதுரு 2வது அதிகாரம் 14வது வசனம். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோயாதவைகளுமாயிருக்கிற கண்களுடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்தே பொருளாசைகளில் பழகின இருதயத்துடைய சாபத்தின் பிள்ளைகள். 7வது வாரத்திலிருந்து 7வது தலைப்பாய் கூட, 7வது மயக்கமாய் கூட நம்ம தியானிக்கலாம். சொல்லுங்கள், விபச்சார மயக்கம். சத்தமா சொல்லுங்கள், விபச்சார மயக்கம். எனக்கு அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளையே, நாம் வாழ்கிற இந்த கடைசி காலத்தில் பிசாசு நம்ம எந்த இடத்துல பிடிக்கிறான் என்று சொன்னால், விபச்சார மயக்கங்கள், வேசித்தனங்கள், அசுத்தங்கள், இப்படிப்பட்ட அசுத்தமான காரியத்திற்குள்ளாய் சத்துருவானவன் நம்மளை சிறை பிடிக்கிறான். சொல்லுங்கள், விபச்சார மயக்கா. பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 14வது வசனம் முதல் நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளிலே பிரதானமான 7வது கட்டளை என்ன தெரியுமா?
முதலாவது கட்டளை என்னது? உன் தேவனாகிய கர்த்தர் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. இப்படியே ஆண்டவர் அநேக கட்டளைகளை கொடுக்கிறார். அதில் கட்டளையில் ஒரு கட்டளை என்ன தெரியுமா? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, பிசாசு நம்மளை எப்படிப்பட்ட மயக்கத்தினாலே பிடிக்கிறான் என்று சொன்னால் விபச்சார மயக்கம். அருமையான அன்பு பிள்ளைகளே, நாம் வாழ்கிற இந்த கடைசி காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முதல் எதிரி யாருன்னு கேட்டால் நீங்கள் நானும் சொல்லுவோம் பிசாசு என்று சொல்லுவோம். ரெண்டாவது நமக்கு எதிரி யார் கேட்டால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, எங்கள் எய்த்து வீட்டுக்காரங்க, எங்கள் மேல் வீட்டுக்காரங்க, எங்கள் கீழ் வீட்டுக்காரங்கன்னு சொல்லுவோம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வேதம் இப்படி சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் யுத்தம் செய்கிறது. ஆவி செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை இந்த மாம்சம் தடுக்கிறது. மாம்சம் செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை இந்த ஆவி தடுக்கிறது. நாம் என்னைக்கு ஒரு நாள் தான் அமெரிக்கா பாகிஸ்தான் யுத்தம், இந்தியா பாகிஸ்தான் யுத்தம், சீனாக்கு யுத்தம்னு கேள்விப்படுகிறோம். ஆனால் தாயின் வயிற்றிலே பிறந்த நாள் முதல் நம்முடைய சரீரத்தில் பெரிய யுத்த வீரம், யுத்த போர்க்களம் நடந்து கொண்டு இருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது. ஆவி சொல்லுகிறது 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணு. ஆனால் மாம்சம் சொல்லுகிறது பரவாயில்லை, இன்னைக்கு வேலை லீவு தானே, ஸ்கூல் லீவு தானே, காலேஜ் லீவு தானே, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு படுத்து மெதுவாக ஜெபிக்கலாம். ரெண்டும் மாறி 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 போராட்டத்தை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நாம் சாகுற வரைக்கும் நம்முடைய எதிரி யார் என்று கேட்டால் நம்முடைய மாம்சம் தான் நம்முடைய எதிரி. பிசாசு நம்மளை கீழே விழத்தல்ல, பிசாசு நம்மளை ஊழியத்தில் விழத்தல்ல, பிசாசு நம்மை அபிஷேகத்தில் விழத்தல்ல, பிசாசு நம்மளை தரிசனத்தில் விழத்தல்ல. அவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக எடுக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா? நம்முடைய சரீரம், நம்முடைய சரீரம். இதை அறிந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசு பட்டணத்துக்கு 6வது அதிகாரத்தில் எழுதுகிறார், கடைசியாக என் சகோதரரே, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் உனக்கு போராட்டம் உண்டு. என்ன அர்த்தம்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உனக்கு போராட்டம் அல்ல. ஆனால் நல்லா கவனிக்க, நம்ம மாம்சத்தோடு நம்ம இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஏன்னு கேட்டால் இந்த மாம்சத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். பிசாசு நம்முடைய மாம்சத்தை வைத்தே நம்மளை விழ பண்ணுவான். பத்சேபாள் குளிக்கிறதை தாவீது பார்த்தான், விபச்சாரம் பண்ணினான், பிள்ளையை பெற்றான், பிள்ளையை கர்த்தர் கொண்டான், தாவீது விழுந்தான். சிம்சோன் அவனுடைய சரீரத்தை வைத்தே அவன் கீழே விழுந்து போனான். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய சரீரத்தை குறித்து, நம்முடைய மாம்சத்தை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது வாலிப நாட்கள்ல பாவங்கள் பண்ண நமக்கு அநேக வாய்ப்புகள் கிடைக்கும். பாவத்தை ருசி பார்க்க அநேக வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் நாம் சொல்ல வேண்டும், இல்லை, என் உடல் அவருக்கு சொந்தம். அல்லேலூயா. அதான் அன்பு தகப்பனார் ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடியிருப்பாங்க, என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும், இதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என்னேசரே. நம்முடைய உடல் தெய்வத்துக்கு சொந்தம். அப்போ நீங்க நல்லா கவனிக்கிற, வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை உடையவர்கள் அதன் மாம்சத்தையும் அவர்களுடைய ஆசை இச்சைகளும் சிலுவையிலே அறைந்து வைத்திருக்கிறார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய இரத்தத்தை நம் சிலுவையிலே அறைகிறவர்களாய் மாற வேண்டும். விபச்சாரத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது?
நாம் எல்லாரும் வசனத்திற்கு நேராய் நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். கட்டாயமாய் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா கேள்விகளுக்கும் இந்த வேதத்திலே பதில் இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 37வது ஏழாவது அதிகாரத்தில் நீங்கள் நல்லா கவனிப்பீர்கள் என்று சொன்னால், நல்ல தன் மிகுதியான அங்கு ஒரு வாலிபன் இருக்கிறான். அந்த வாலிபனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த வாலிபனை குறித்து நீங்கள் அந்த ஃபுல் அந்த அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் பேதையாகிய, நீதிமொழிகள் 7:7 பாருங்க, பேதையர்களாகிய நல்லா கவனிங்க, பேதையாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தீன வாலிபனை நான் கவனித்தேன். அந்த வாலிபன் மாலை மயங்கும் அஸ்தமான நேரத்தில் இரவில் 2 அந்த காலத்திலும் அவன் இருக்கும் சந்துக்கு அடுத்த தெருவுக்கு சென்றான். வீட்டின் வழியாக நடந்து போனான். அப்பொழுது இதோ வேசி ஆடையாபரணம் தரித்த தந்திரமான ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டால், அவள் வாயாடியும் அடங்காதவளும், அவள் கால்கள் வீட்டில் தரிக்கிறதும் இல்லை. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதவியிருப்பாள். அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகநாணாமல் அவனை பார்த்து சமாதான பலிகளின் மேல் இருந்தது. இன்றைக்குத்தான் என் பொருத்தனையை நிறைவேற்றினேன். அதனால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன். இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். என் மஞ்சத்தை இரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமாகி மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன். என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் இலவங்க பட்டையாலும் வாசனம் காட்டினேன். வா, விடியற்காலம் மட்டும் சம்போகமாக இருப்போம், இன்பங்களிலே பூரிப்போம். புருஷன் வீட்டில் இல்லை. நல்லா கவனிக்கணும், புருஷன் வீட்டில் இல்லை. தூர பிரயாணம் போனான். பணப்பையை தன் கையில் கொண்டு போனான். குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி. தம்பி தங்கச்சி, மிகுதியான நம்ம ஒரு மனுஷனை இவ்வளவு நேசிக்க, ஒரு பெண் பிள்ளைய நம்ம அவ்வளவு நேசிக்க காரணம் என்ன? அவள் அந்த பேதையில் புத்தீனமான ஒரு வாலிபனை எப்படி பேசினாலும், அந்த நீதிமொழிகள் 7:21 பாருங்க, மிகுதியான இனிய சொற்களால் வசப்படுத்தி உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். எல்லாம் கவனிக்கணும். இந்த ஏவாளை விலப்பண்ண பிசாசு எடுத்துக்கொண்ட ஆயுதம் மிகுதியான இனிய சொற்கள். இனிய சொற்களுக்கு நம்ம தூரமாகவே இருக்கணும். மிகுதியான இனிய சொற்கள். அடுத்து நீங்க வசனத்தை பாருங்க. உடனே அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும் போது செல்வதைப் போலவும், ஒரு மூடன் விலங்கிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவதை போலவும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் தீவிரிக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. அம்பு அவனுடைய ஈரலை பிளந்தது. மீண்டும் சொல்லுகிறேன், அம்பு அவனுடைய ஈரலை பிளந்தது. அடுத்த வசனம், பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். உங்கள் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம். அவள் பாதையில் மயங்கி தெரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விலப்பண்ணினாள். பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். அவள் ஈரல், அந்த பாலினுடைய ஈரல் பிளந்தது. அழகு பாருங்க, அழகா இருக்கிறா. நல்ல வஸ்திரங்கள், ஆடை ஆபரணங்கள் தரித்திருக்கிறாள். ஆடைகளும் ஆபரணங்கள், நகைகள் தரித்திருக்கிறாள். அவன் சொல்றான், என் கட்டில் நான் சந்தனத்தினாலும் வெள்ளை போலத்தினாலும் எந்த இலவங்கப்பட்டையினாலும் வாசனை மூட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை இல்லை, நீங்கள் வாங்க, நம்ம அதிகாலை வரைக்கும் சம்போகமாக இருப்போம், சேர்ந்து இருப்போம். என் மாப்பிள்ளை ஊருக்கு போயிருக்காரு, குறிப்பிட்ட அந்த நாள் தான் வருவார், நீங்கள் வாங்கன்னு சொன்னோன்னே அடிக்கப்பட மாடு போவதை போல இவன் போனான். வேதம் சொல்கிறது, அம்பு அவனுடைய ஈரலை பிளந்தது. அவனுடைய ஜீவன் இல்லாமல் போக மட்டுமாய் மாறி போனான். பெருமையான தேவ பிள்ளைகளே,
நீங்களும் நானும் எல்லா பாவத்துக்கும் எதிர்த்து நிற்கணும். ஆனால் விபச்சாரத்துக்கு மாத்திரம் நோ சொல்லணும். ஒருவன் உங்களை பொய் சொல்ல சொன்னால் எதிர்த்து நிற்கணும். ஒருத்தன் உங்களை களவாங்க சொன்னால் எதிர்த்து நிற்கலாம். ஒருத்தன் உங்களை மற்றவனை ஏமாற்ற சொன்னால் நம்ம எதிர்த்து நிற்கலாம். ஆனால் வேதம் விவிதமாக சொல்லுகிறது, நீங்கள் எல்லா பாவத்துக்கும் எதிர்த்து நில்லுங்கள். ஆனால் பாளையத்திற்குரிய இச்சைகளுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்? விலகி ஓடணும். பாளையத்திற்குரிய இச்சைகளுக்கு மட்டும் விலகி ஓடணும். அப்போ விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கட்டவன். சொல்லுங்க, விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கட்டவன். அதான் மத்தேயுவின் புஸ்தகம், நீங்கள் நல்லா திருப்பிக்கொள்ளணும், பயங்கரமான ஒரு சத்தியம். மத்தேயுவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் வசனம் 27, 28 பாருங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது கேள்விப்பட்டீங்க. இயேசு சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் விபச்சாரம் செய்யாதுன்னு என் பிதா சொன்னார். கரெக்டு தான்ப்பா. இப்போ நான் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். என்ன ஆஃபரு? நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ பொல்லாத ஆவி தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய வானமண்டல ராஜ்யத்தை இந்த பூமியில நிறைவேற்ற அவன் 7வது எப்படிப்பட்ட மயக்கத்தை, 7வது எப்படிப்பட்ட மயக்கத்தை தரான் தெரியுமா? விபச்சார மயக்கம். 5 நிமிஷம் சுகத்துக்காக பரலோகத்தை இழந்துடக்கூடாது. 2 நிமிஷம் அது விபச்சார திருப்திக்காக ராஜ்யத்தை நம்ம இழந்துடக்கூடாது. மக்களே, மகனே, நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் இருக்கிறோம். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் திறந்தா ரீல்ஸ் எல்லாமே தவறான கண்ணோட்டத்தில். எத்தனை கிறிஸ்தவ பிள்ளைகள் டைட்டான ஆடைகளை போட்டுக்கொண்டு, டைட்டாக டிஷர்ட் போட்டுக்கொண்டு சபையில் டான்ஸ் ஆடுறாங்க. சபைக்குள்ள ரீல்ஸ் எடுக்க அனுமதி கொடுக்காதீங்க பாஸ்டர். சும்மா அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் அந்த பாட்டு இந்த பாட்டு, கிருப 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 கிருப, அந்த பாட்டுக்கெல்லாம் வாலிப பிள்ளைகள் ஷால் போடாம, ட்ரெஸ் போடாம சபைக்குள்ள உட்கார்ந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தி உங்க சபையின் பேர்ல யூடியூப்ல அவங்க ரீல்ஸ் போடுறாங்க பாஸ்டர். இதை எத்தனை வாலிபர்களுக்கு இது இடரலாய் மாறி போகும். ஆடலும் பாடலும் எழுப்புதல் அல்ல, ஆடலும் பாடலும் ஆராதனை அல்ல, ஆடலும் பாடலும் பரலோகத்திற்குள்ளே கொண்டு போகாது, ஆடலும் பாடலும் சிங்காசனத்தில் நம்மளை வைக்காது. பரலோகத்திலே வெளிப்படுத்துதல் எல்லா அதிகாரத்தையும் நீங்கள் அமர்ந்து தியானிப்பீர்கள் என்று சொன்னால், தூதர்கள் பரலோகத்தில் ஆட்டமாடவில்லை. அவர்கள் the Lord God Almighty, you are your holy holy, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஆராதிக்கிறார்கள். கிரீடத்தை கலற்றி, தங்கச்சி ஓ வஸ்திரம், இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் மாறிட்டு இன்னைக்கு சபைக்குள்ள ஒரு பிள்ளை முக்காடு போட மாட்டேங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அவள் ஷால் கொண்டு வரல. இப்ப வாலிப பிள்ளைகளை என்ன கேட்கிறாங்க? ஒரு ஷால் போட்டாதான், ஷால் போட்டுமே இன்னைக்கு தேசத்துல தப்புலாம் நடக்குதே, ஏன் நாங்கள் ஷால் போடணும்? வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, உன் வஸ்திரம், உன் சரீரம் மற்ற ஒரு வாலிபனுக்கோ மற்ற ஒரு எதிர்ப்பாளினத்துக்கோ உன்னுடைய சரீரத்தை பார்த்து அவர்கள் இடறுவார்கள் என்று சொன்னால், உன் கழுத்துல எந்திர கல்ல கட்டி கடலுக்குள்ள முக்கி போடணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். செத்து போனா உன் பாடி கூட மேல வரக்கூடாது, உன்னை கெட்டி கடலுக்குள்ள இறக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சபைக்கு வரும்போது ஷால் போட்டு பரிசுத்தமா தேவ பிள்ளைக்கு, தேவதூதனுக்கு தங்கச்சி பிள்ளைமே வர்றது. ஆனா காலேஜுக்கு போகும்போது டைட்டா டிஷர்ட் போட்டு இடுப்பு தெரிகிறதை போல, கைகள் தெரிகிறதை போல நீ காலேஜுக்குள்ள போகிற. ஏன் தங்கச்சி நீ காலேஜுக்கு இப்படி போறேன்னு கேட்டா, ஆனா ஷால் போட்டா யாரும் என் கூட பேச மாட்டாங்க. ட்ரெண்ட் வைப்பார், உனக்கு ஆப்பு நரகத்துக்குள்ள ட்ரெண்டா வைப்பார். ட்ரெண்டிங்
ட்ரெண்டாகவே உனக்கு நரகத்துக்குள்ள மேட்ரு வைப்பார், அடி விழுப்பார். நம்முடைய சரீரம் கர்த்தருக்கு தேவை. இது ஒரு மயக்கம். மற்றவர்களைப் போல என்னால் ஜீவிக்க முடியாது, மற்றவர்களைப் போல எங்களால் வாழ முடியாது. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் கர்த்தருடைய கூட்டம், நாங்கள் வேறு, உலகம் வேறு, நாங்கள் வேறு. இந்த உலகத்திற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்கள் உலகத்தானை போல இராதீர்கள் என்று ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சபையில எல்லா சபையிலும் நீங்க எழுதணும், முக்காடு போடாமல் சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி. சபைக்கு வெளியே போர்டு வைக்கணும், முக்காடு போடாமல் சபைக்குள்ள யாருக்கும் அனுமதி இல்லை என்று சொல்லி. பிள்ளைகள் ஷால் போடாமல் எந்த பிள்ளைக்கும் சபைக்குள் அனுமதி இல்லை என்று சொல்லி போர்டு வைக்கணும். பைபிளை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் சபைக்குள் அனுமதி இல்லை என்று சொல்லணும். இன்றைக்கு சபைகள் தலைகீழாக மாறி போனது. போதகர்கள் இதை கவனிக்க வேண்டும், தகப்பன்மார்கள் இதை சரி செய்ய வேண்டும். நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி சபையை சரியான ஒரு லெவலில் கொண்டு போனார்களோ அதே மாதிரி நம்ம கொண்டு போயே ஆக வேண்டும். சபைக்குள்ள நைட் ட்ரெஸ்ஸுக்கு அளவு கிடையாது, சபைக்குள்ள மாடல் ட்ரெஸ்ஸுக்கு அளவு கிடையாது. சபையில சரியான வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு ராஜாவை ஆராதிக்க புறப்பட்டு வரணும். இப்போ புதுசாக பேசுவாங்க, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமாம், இருதயத்தை பார்க்கிறார். நாங்கள் எந்த நோக்கத்தோடு நாங்கள் இருதயத்தோடு சொல்லுகிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். இல்லை நாங்கள் எங்களை இப்படி நீங்கள் ஆடையில் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வேற சபைக்கு போயிடுவோம். போ போ, நீ வேற சபைக்கு போகிறதுனாலயோ தம்பி, நீ வேற சபைக்கு போயிருவேங்கிறதுனாலயோ தங்கச்சி, சத்தியத்தை எங்களால் மாற்ற முடியாது. உனக்கு எங்களுக்கு உன்னை விட சத்தியம்தான் முக்கியம். சபைக்குள்ள வரும்போது சரியான ஆடைகளை உடுத்திக் கொண்டு வர வேண்டும். சபைக்குள் வரும்போது முக்காடு போட வேண்டும். அதில் ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்க முகதாவது தீர்க்க தரிசனம் உரைக்குமாவதாவது போடணும். நீங்கள் மெசேஜ் கொடுக்கும் போட வேண்டாம், வேக்கும் தலையை எழுட்டிச்சுக்கோங்க. யார் சொன்னது? யார் சொன்னது? யார் சொன்னது? ஏன் செய்தி கொடுக்கும் பொழுது அந்த செய்தியிலிருந்து ஒரு வார்த்தை வரும்போது இவங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல மாட்டாங்களா? அது ஜெபம் இல்லையா? ஊழியக்காரர் மூலமா தீர்க்க தரிசனமா வார்த்தை புறப்பட்டு வரும்போது இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல மாட்டாங்களா? அது ஜெபம் இல்லையா? என்ன போதகரே, மேய்ப்பன் அப்படி அல்ல. பாஸ்டர் அம்மா, இதை நீங்க கரெக்ட் பண்ணணும். சபைக்குள்ள ஒரு தெய்வீக பாதுகாப்பு வேண்டும். சபைக்குள்ள ஒரு டிவைன் செக்யூரிட்டி நமக்கு தேவைப்படுகிறது. பொல்லாத ஆட்சிகள், கொடுமையான காலங்களுக்குள்ள நம் பிரத்யட்சமாக ஊடுருவி வந்திருக்கிறோம். கவனிங்க கவனிங்க, பார்த்தாலே விபச்சாரம்னு சொல்றாரா? யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, விபச்சாரம் செய்து பிடிக்கப்பட்டு வந்த ஒரு ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, போய் இனி நீ பாவம் செய்யாதே. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18-19 பாஸ்டா, அதில் பயங்கரமான ஒரு சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மோடு நிச்சயமாக இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்பதை நாவிலே உணர்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனம் 18-19, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமோ தன் சரீரத்திற்கு புறம்பா இருக்கும், ஆனால் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? விலகி ஓடணும். நம்முடைய தேசத்தில் நாம் அதுக்காக ஜெபிக்கணும். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பிரைஸ் ஃபாதர், தேங்க்யூ மாஸ்டர். இல்லையா? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். எனக்கு அருமையான அன்பு தேவ பிள்ளைகளே,
நாம் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். ஆவியானவரே, ஆவிக்கு ஏற்றபடி நடக்க எங்களுக்கு அனுக்கிரகம் தாரும். ஆவிக்கு ஏற்றபடி ஊழியம் செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் தாரும். மாம்சத்தின்படி ஊழியம் செய்து தோற்று போய் விடாமல் ஆவியில் ஊழியம் செய்ய கிருபை தாரும். ஆவியானவரோடு கூட இணைந்து பிரசங்கிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அப்படி நம் தேவம் சமூகத்தில் நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு விடுதலை தர போதுமானவராயிருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். வேதம் சொல்கிறது, அதான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அழகான ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. உதவி செய்கிறார், பலன் தருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் கூட இருக்கின்றார். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிப்பேனே. எல்லாவற்றையும் செய்து முடிப்பேனே. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு. நல்லா கவனிக்கணும், நமக்கு உதவி செய்கிறார். அவர் God is helper. He is helping. அவர் God is helper. Say El Shaddai. உதவி பண்ணுகிறவர். எபினேசர், உதவி பண்ணுகிறவர். எபினேசர், நீங்களை தேய்ச்சுகிறவர். சிஸ்டர், பிரதர், 6வது 7வது இந்த பிசாசு நம்மளை பிடித்து வைக்கிற இடம் எது தெரியுமா? விபச்சார மயக்கம். அப்போ ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன தெரியுமா கேட்கணும்? ஆண்டவரே, இந்த பாவத்திற்கு எங்களை விலக்கி மீட்டுக்கொள்ளும். இந்த பாவத்திற்கு நாங்கள் விலகிக்கூடாது, விழுந்து விடக்கூடாதுபடி எங்களை விலகி காத்தருளும். தாவீது விபச்சார பாவத்தினாலே அடுத்தவனுடைய மனைவியை ஈச்சித்தான். சிம்சோன் அடுத்தவளை ஈச்சித்தான். விழுந்து போனார்கள். கண்களை மூடுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள பிதாவே, நசரீனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த நல்ல பொழுதிலும் கூட உடைய சமூகத்திலே ஒரே குடும்பமாய், ஒரே தேவ பிள்ளைகளாய், ஒரே ஆவியை உடையவர்களாய், ஒரே இரத்தத்தை கழுவப்பட்டவர்களாய் உடைய சமூகத்தில் நாங்கள் அனுக்கிரகத்தை தேடியும் இரக்கத்தை தேடியும் மன்னிப்பை தேடியும் நாங்கள் இறங்கி வந்து நிற்கிறோம். பிதாவாகிய தேவனே, இந்த பாவங்கள் எல்லாவற்றும் வேற்றையாட, இந்த பாவங்களை ஜெயிக்க, இப்படிப்பட்ட பாவங்களை ஜெயித்து பரிசுத்தமாய் வாழ நீர் எங்களுக்கு அனுக்கிரகத்தை அள்ளி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விபச்சாரங்களை விட்டு ஜெயித்து ஓடி கிறிஸ்துவுக்கென்று லாபம் என்று நினைத்த எல்லாவற்றும் நஷ்டம் என்று கருத எங்களுக்கு ஆண்டவர் நல்ல இருதயமும் நல்ல மனப்பக்குவமும் நல்ல கிருபைகளும் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய ஜீவியத்திலே தேவத்துடைய ஆவியானவர்களுக்கு கூட்டி 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 தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜாஷுவா டிவியில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஊழியக்காரனாய், தீர்க்கதரிசியாய் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உடைய பிள்ளை நல்லா இருப்பார்களாக, குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதாக, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதாக, இவருடைய கண்ணீர்கள் மாறுவதாக, இவருடைய கலக்கங்கள் மாறுவதாக, இவருடைய வியாதிகள் மாறுவதாக, இவருடைய ஏமாற்றங்கள் மாறுவதாக, இவர்களுடைய வாழ்க்கையிலே போராடுகிற எல்லா பொல்லாத அந்தரங்க வல்லமைகள், விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், காம விகாரத்தின் ஆவிகள், ஓரின சேர்க்கையின் ஆவிகள், சுய இன்பத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மொத்தமாய் கட்டப்படுவதாக, மொத்தமாய் எரிந்து போவதாக, மொத்தமாய் ஊதாலா பாபா டாடா கபடோ லூராகோ பொண்டோரோ சப்பத்தலோரியஸ் எல்லாம் கட்டப்பட்டு போகட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும். அடுத்த கல்வியாண்டிலே உயர்வுகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஜாஷுவா டிவியில் இணைந்திருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களை மீண்டும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு
நிச்சயமாய் சொல்லுகிறேன், நல்ல கிருபைகளை, நல்ல ஆசீர்வாதத்தை, நல்ல மேன்மைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. அடுத்த வாரம் நாம் சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் உங்களோடும் என்னோடும் ஜாஷுவா டிவியில் இருக்கிற அனைவரோடும் இருப்பதாக. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வருகை தாமதித்தால் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அவருடைய வருகை முந்திக் கொண்டால் பரலோகத்திலே சந்திக்கலாம். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.